ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்து பச்சரிசி போட்டு அதில் 3/4 கிளாஸ் மட்டும் எடுங்க. அப்புறம் அது நல்லா நிரம்பி வர்ற வரைக்கும் உளுத்தம்பருப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி 2 ஏலக்காயை போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிங்க. தண்ணி ஊற்றாமல் மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி தெளித்து அரைச்சி அதில் நாட்டு சர்க்கரை 1/2 கிளாஸ் போடுங்க. நல்லா பழுத்த கனிஞ்ச வாழைப்பழம், இந்த மாதிரி கருப்பாக போன பழத்தை எடுத்தெறியாமல் நீங்கள் அதில் போட்டு ஆட்டிக்கிங்க. மிக்சியை கழுவி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போடுங்க. ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்டிங் பண்ணிவிடுங்க. அப்புறம் பணியாரக்கல் காய வச்சு அதில் நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி ஊற்றி திருப்பி போட்டு நீங்கள் எடுத்து நல்லா கோல்டன் கலராக மாறினதும் கிறிஸ்பியாக இருக்கும். எடுத்து கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான குழி பணியாரம்